ஆட்சி காலம்தான் தொடர்ந்து 2000 ஆண்டுகள் தமிழ் வரலாற்றில் அதிகாரம் பெற்ற மன்னனாக பாண்டிய மன்னன் இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாண்டிய மக்களுடைய கூட்டம் இன்னைக்கு எங்க இருக்கு, அவருடைய நேரடி வாரிசுகள் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படாத மறைக்கப்பட்ட வரலாறுகளுக்கு நடுவில் மரியாதைக்குரிய அண்ணன் வினோ அவர்கள் இரட்டை கயலை மீனை வைத்து அதற்கிடையில் தன் மகளை அமர்த்தி இருக்கிறாள். இதோ இருக்கிறாள் பாண்டியர்களின் வாரிசு. இதை நாம் பறைசாற்றுவதற்காக பாண்டியர்களும் சரி, சோழர்களும் சரி, சேரர்களும் சரி, தான் எந்த இடத்தில் எந்த வேலை திட்டத்தை செய்தாலும், கட்டுமானங்கள் செய்தாலும், கோயில் கட்டினாலும் அல்லது அன்னதான கூடங்கள் வைத்தாலும் அவர்களுடைய சின்னங்களை பொறித்து வைப்பதற்கான காரணம் யாரு செஞ்சாங்கன்னு கண்டுபிடிப்பதற்கல்ல, உன் இனத்தின் வரலாறு அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும் என்பதற்காகவே. அப்படி ஒரு திறனாய்ந்து வாழ்ந்த கூட்டத்தின் பிள்ளைகள் தான் இன்னைக்கு அரசியல் அதிகாரப்பற்று, அதிகார பங்கேற்பற்று, நமக்கான பிரச்சனையை யார் நமக்காக பேசுவார்கள் என்ற கேள்வியோடு நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைய தினமான இந்த கூட்டம் என்பது பிள்ளையை வாழ்த்துகின்ற கூட்டம் மட்டுமல்ல, வரலாற்றை அவளுக்கு சொல்லித் தருகின்ற கூட்டமாகவே அமர்ந்திருக்கிறது. எனக்கு முன்னால் பேசின ஐயா சொன்னது மாதிரி சென்னை முதல் நீரோடி வரை இருக்கக்கூடிய கடலோர சொந்தங்களை ஒரு குடையின் கீழ் இணைக்க முடியும் என்பதற்கான ஆக பெரும் உதாரணமாகத்தான் இந்த நிகழ்வை நாம் பார்க்க முடியுது. முதல்ல நான் கூட சில சூழல்களில் வர முடியுமா வர முடியாதா அப்படிங்கிற ஒரு நெருக்கடியில் இருந்தேன். ஆனால் ஒன்று மட்டும் சொன்னாங்க, நிறைய அங்கே இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கிறவங்க உங்களை பார்க்க விரும்புகிறாங்க அப்படின்னு. இனிமேல் யாருக்காவது மரியாதை செய்யணும் அப்படின்னா ஒரு புத்தகம் வாங்கி கொடுங்க, பயனுள்ளதாக இருக்கும். இந்த பத்திரிக்கை இருக்க இந்த பத்திரிக்கை ரொம்ப முக்கியம். இந்த பத்திரிக்கை ரொம்ப பெரட்டி போட்டுருச்சுன்னு சொல்லணும். உண்மையாக யாரை புரட்டுச்சோ இல்லையா, என்னைய நல்லா புரட்டுச்சு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.